சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஸ்டாலின் வீட்டில் போலீஸ் குவிப்பு, பரபரப்பு. அதாவது வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தங்களது கூட்டணி நிலைப்பாட்டை தற்போது வலுவாக வைத்துள்ளார்கள். ஆனால் காங்கிரஸ், விசிக போன்ற கட்சியினர் தொடர்ந்து திமுகவுக்கு அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் பணத்தை கொடுத்து வாக்குகளை வாங்கிவிடலாம் என்கின்ற கணக்கில்தான் திமுகவின் தலைமை தற்போது செயல்பட்டு வருகிறது. அதனால் காங்கிரஸ் இருந்தாலும் பரவாயில்லை, இல்லை என்றாலும் பரவாயில்லை என்ற நிலைமைக்கு வந்துவிட்டது. தொடர்ந்து அதிக இடங்களில் திமுக தனித்து நின்று போட்டியிட்டு வெற்றி பெறும் என ஸ்டாலின் கூறி வருகிறார். தற்போது உதயநிதி ஸ்டாலின் தனது இரகசிய அறையில் பல கோடிகள், அதாவது கிட்டத்தட்ட 2000 கோடிகள் வரை பதுக்கி வைத்திருப்பதாக தற்போது அமலாக்கத்துறைக்கு தகவல்கள் கிடைத்துள்ளதாம். இதனால் ஸ்டாலின் வீட்டில் அதிரடியாக சோதனை நடத்தவும் திட்டமிட்டிருக்கிறாங்களாம் அமலாக்கத்துறை. இதன் மூலமாக கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடிகள் பிடிபட்டால் கண்டிப்பாக திமுகவின் எதிர்காலம் என்பது கேலிக்குறியாக விட்டுரும். கண்டிப்பாக மேலும் ஸ்டாலின் அவர்களுக்கு இது மிக பெரும் பிரச்சனையாக மாறிவிடும். அதனால் ஸ்டாலின் உடனடியாக தனது அறையில், அதாவது உதயநிதியின் அறையில் வைத்திருக்கும் அனைத்து பணத்தையும் வேறு இடத்திற்கு மாற்றும் திட்டத்தை செயல்படுத்தப் போகிறார் என்கின்ற இரகசிய தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. சொன்னதை செய்யாவிட்டதால் தற்போது தமிழக மக்கள் திமுகவுக்கு எதிராக மாறிவிட்டார்கள். அவர்களது மனநிலை தற்போது மோசமாக மாறியுள்ளது. மேலும் அதிமுகவுக்கு அப்படி இல்லை என்றால் விஜய் பக்கம் திரும்புவதாக மக்கள் திரும்பியுள்ளார்கள். இதனால் திமுக வெறுப்பு அரசியல் என்று பார்க்கிறார்கள். அதனால் கண்டிப்பாக திமுகவுக்கு இம்முறை ஓட்டுகள் கிடையாது, திமுக தோல்வியடைவது உறுதி என்கின்ற தகவலும் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. தொடர்ந்து மக்களுக்காக குரல் கொடுக்காமல், சொன்ன வாக்குறுதிகளை செய்யாமல், செய்தது போல பாவனை காட்டுவது திமுக அரசு. மக்கள் பிரச்சனைகளை காது கொடுத்து கூட கேட்பதில்லை. இது போன்ற சலுகைகளை, அதாவது பிரச்சனை வரும்போது திமுக எங்கு செல்கிறது என்றே தெரியவில்லை. இதனால் பணத்தை மட்டும் கொடுத்தால் நாங்கள் வாக்குகளை செலுத்தி விடுவோமா, இல்லை பணத்தை வாங்கிவிட்டு மாற்று கட்சியினருக்கு வாக்கை செலுத்தி விடுவோம் என ஒரு தரப்பு மக்கள் கூறி வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் பணங்களை பதுக்கி வைப்பது அமலாக்கத்துறைக்கு தெரிந்துவிட்டது. கண்டிப்பாக திமுக ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் சென்று அமலாக்கத்துறை ரைடு நடத்த தற்போது ஆயத்தமாகியிருக்காங்க. ஒருவேளை இந்த மாதிரி ரைடு நடத்தி ஸ்டாலின் அல்லது உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டால் எம்மாதிரியான பிரச்சனைகள் தமிழகத்தில் ஏற்படும் என்பதை நீங்கள் மறக்காம கீழே கமெண்டின் வாயிலாக தெரிவியுங்கள்.